டிசம்பர் மாதத்தில் குடிலால் அழகுறும் எங்கள் இல்லம், இனிதே துள்ளி மகிழும் எங்கள் உள்ளம். திருவருகை காலத்தின் சிறப்பு நிகழ்வாக என் குடிசையில் ஒரு குடில் என்னும் தலைப்பில் எங்களது இல்லத்தில் நாங்கள் அமைத்த குடிலை சமர்ப்பிக்க செய்த இறைவனுக்கும் மாதா டிவிக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் இந்த வருடம் அமைத்த குடிலில் இறை மதிப்பீடுகளாக மகிழ்ச்சி, மன்னிப்பு, நம்பிக்கை, பகிர்வு, இரக்கம், அன்பு என்னும் இறை மதிப்பீடுகள் வலியுறுத்தப்படுகிறது. மேலும் அமைதி, நம்பிக்கை, மகிழ்ச்சி, அன்பு என்னும் திருவருகை கால மெழுகுத்திரிகளுடன் எங்களது குடில் நவம்பர் மாத இறுதியிலேயே எங்கள் இல்லத்தில் அமைக்கப்பட்டு விட்டது. 2024 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த குழந்தை இயேசுவின் குடிலை நாங்கள் அமைக்கும் பொழுது தற்பொழுது நடைமுறையில் உள்ள கட்டிடங்களும் நாம் உபயோகப்படுத்தும் பொருட்களும் எங்கள் குடிலை அழகுபடுத்தினாலும் இறை இயேசு வலியுறுத்திய இறை மதிப்பீடுகளும் தனிமனித ஒழுக்க நெறிகளுமே எங்கள் குடிலின் குறிக்கோளாக உள்ளது. இறை மதிப்பீடுகளையும் பக்தி முயற்சிகளையும் சேர்த்து கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான முன் தயாரிப்புகளை நாங்கள் செய்தோம். எங்களது குடிலில் கருத்தாங்கிய மாதா சூசையப்பர், கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு, கிறிஸ்துமஸ் தாத்தா, நட்சத்திரங்கள், வானதூதர்கள், கிறிஸ்துமஸ் மரம் போன்றவை சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. வானதூதர்கள் வாழ்த்து கீதம் பாடுவது போன்று இந்த முறை எங்கள் குடிலை நாங்கள் அமைத்துள்ளோம். இருளின் ஒளியாக, வெறுப்பில் சமாதானமாக, பயத்தில் நம்பிக்கையாக பாலன் இயேசு நம் உள்ளங்களில் பிறக்கட்டும். நல்லெண்ணமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இந்த காலத்தில் இந்த நிகழ்வை காணும் உங்கள் நாட்கள் மகிழ்ச்சியாகவும் பிரகாசமாகவும் அமையட்டும். அன்பையும் பகிர்வையும் தரும் நாளாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு அமையட்டும். இந்த ஒளிப்பதிவை மாதா டிவிக்கு அனுப்புவதன் மூலம் கிறிஸ்துவை பற்றி அறியாத பிற மத சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவை அறிவிக்க நாங்கள் ஒரு துரும்பாக உதவுகிறோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது இந்த குடிலின் மூலமாக கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுகள் ஒரு பாடலாக, ஒரு இசையாக ஒளிபரப்பி மகிழ்ச்சி அடைகிறோம். குடிலை பார்த்த நீங்கள் கிறிஸ்துமஸ் குறித்த பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்களா? இறை மதிப்பீடுகளை நாம் வாழ்வாக்க முயன்றால் என்றும் நம் வாழ்வில் கிறிஸ்துமஸ் தான். கிறிஸ்துமஸ் குடிலை உருவாக்க ஊக்கமளித்த இறைவனுக்கும் வெறும் குடிலாக மட்டும் அல்லாமல் ஒரு படைப்பாற்றலுடன் குடிலை உருவாக்க ஊக்கமளித்த அருள் தந்தையர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். We wish you a Merry Christmas and a Happy New Year.